ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எமால்சிட்டி எபிசோட் நம்பர் 64 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா ஏதாவது வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நான் ஃபார்மேனை பார்க்க போறேங்கிறவே சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் சீனியர் நானும் வரேங்கிறவே சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு, என்ன சீனியர் நீங்க எதுக்கு வரணும்? நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க தெரியும்ல, போட்டி போடணும், நிறைய ட்ரைனிங் எடுக்கணும், ஓகேவா? என் கூடயே கம்பெனி கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போய் ட்ரைனிங் எடுங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல, நானும் ஃபார்மேனை பார்க்கணுங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன், அதனாலதான் உங்க கூட வரேன் சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு வேற வழியே இல்ல, சரி வாங்க பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வெளில உட்கார்ந்து இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கிற மாதிரி இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா, அவன் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம டிராகனை பக்கத்துலயே அந்த ஸ்டார் ஏறத வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து கிடக்கலாம். அந்த இடத்துல அந்த ஸ்டார் ஏறத எடுத்து அப்படியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ற, இதை நல்லா செக் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தைரியமா இதை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறியா? அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றா, இதோட பவரை கம்பேர் பண்ணி பார்த்தா இது பயங்கரமான நேச்சுரல் பவரை கொடுக்கக்கூடியது, உன்னோட ஆக்சுவல் பவரை இது 2 மடங்கா மாட்டக்கூடியது, அதனால நீ தைரியமா யூஸ் பண்ணலாம், நீ இந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம டிராகன் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நீ ரிப்போர்ட் பண்ண மாட்டியே என்ன உன்னோட செத்துக்கிட்ட உன்னோட ஸ்ட்ரென்த் லெவல, ஏன்னா இப்ப நீ அவதார லேம்ல இருக்க, கண்டிப்பா உன்னை ஆர்ட் டிசபிள் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இது என்ன சொல்றேன்னா, ஆர்ட் டிசபிள் இப்ப நீ ஈஸியாவே மாற முடியும் நீ சொல்ற மாதிரி, ஆனா அதனால நமக்கு என்ன யூஸ் கிடைக்கும்? அடிக்ஷனே கிடைக்காது சுத்தமாவே. இப்படிக்கு நான் லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்றதுதான் இந்த இடத்துல எனக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் என் சண்டையை பார்க்கும்போது கண்டிப்பா மற்றவங்க பீப்புள்ஸ் எல்லாருமே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணி ஆகணும். எப்படி உனக்கு சொல்றேன்னா, என்னோட சீனியர் ஃப்ராங்க்வின் அவங்க பண்ணாங்கல்ல, அதே மாதிரி டிசபிள்ஸை ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணி முடிச்சுட்டாங்களே, அதே மாதிரி எல்லாருக்கும் என்ன பார்க்கும்போது வரணும், அதாவது மரியாதை கலந்த பயமும் எம்எல்ஏ வர ஆரம்பிக்கும். என்ன புள்ளி பண்ணவனுங்கெல்லாம் இனிமே என்ன தொடர்ந்து நினைச்சாலே அந்த பயம் தான் உருவாகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த ஸ்டார் நம்ம ஹீரோ அவனுக்குள்ள மிங்கிள் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே அது முடியவே இல்லை. நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டிராகன் என்ன சொல்றேன்னா, நீ உன்னோட அவதாரிலனுக்கு வந்தட எல்லார்கிட்டையும் மறைக்கணும்னு நினைக்கிற, சரி ஓகே, ஆனா நீ ஒரு நிழலுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிற, ஆனா உனக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, அது சேலஞ்ச் வரப்ப கண்டிப்பாவே அது பிரேக் ஆயிடும், அதனால நீ நினைக்கிறத பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், சரி இப்போ உனக்கு ஹெல்ப் பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டார் ஏறத வந்து இவனுக்குள்ள மிங்கிள் பண்றதுக்காக நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா நம்ம டிராகன். அதுக்கப்புறமா வெளில இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. அவ என்ன சொல்றா, நீ அந்த ஸ்டார் ஏறத உனக்குள்ள மிங்கிள் பண்றதுக்காக ரொம்பவே டைம் எடுத்திருக்க, அதனால என் மேல உனக்கு இப்போதைக்கு அடிக்ஷன் இல்லை, அதனால இந்த டைம் யூஸ் பண்ணி உன்னோட நியூஸை நான் வெளில ஸ்ப்ரெட் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில போக ஆரம்பிக்கிறா, யாருக்குமே தெரியாம. நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அதே சமயத்துல நம்ம சின்ன பொண்ணும் அந்த சீன் இதுவும் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, வாங்க வாங்க கூட்டு போற வழிங்கிற மாதிரி கூட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறேன் இதுல இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ண சீனியர் வந்து சின்ன பொண்ணை ஸ்டாப் பண்ணிட்டு வேற யாரும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வருங்க மாதிரி சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு யார் இந்த இடத்துல இருப்பாங்கிற மாதிரி சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் மியூசிக்கலுக்கு மட்டும் கீழே வச்சுட்டு அவ என்ன சொல்றேன்னா, நீ டீமன் தானே, சரி ஓகே நீ வெளில வா, ஒழுங்கா எங்கள்கிட்ட சரதா இருக்கு, இல்லன்னா நான் அவனை முடிச்சு விட்டுருவாங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்கா அந்த சின்ன பொண்ணு. அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியரும் வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல சுத்தி முட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஈரனும் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றதா, நீங்க 2 பேரும் ஜியான் மோட்டோட டிசபிள் போலயே நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு, என்கிட்டே சேலஞ்ச் பண்றீங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றா, யாரும் எங்க டேலண்ட் எல்லாம் போட்டு பொறாமப்படுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை உங்களுத்துட்டு இருக்கா. அப்ப அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சீனியர் ஃபர்ஸ்ட் நீ யாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றேன்னா, நான் ஃபாங்கனோட மேடுங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு, அவனுக்கு அப்படி ஒரு மேடு நான் இதுவரை பார்த்ததே இல்லை, நீ என்ன புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க, என்ன எங்களை பார்த்தா அவனுக்கு முட்டாள் மாதிரி தோணுதாங்கிற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனி என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ராங்கனை வெளில வர சொல்லி நீ மேடுங்கிற அவன் கன்ஃபார்ம் பண்ண சொல்லு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, என்ன கன்ஃபர்மேஷன் வேணுமா நான் அவன் மேடுங்கிறதுக்கு, ஆனா அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ ஒருத்த மாதிரி எனக்கு தோணலையே. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சீனியர் கடுப்பே அவன் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோனுக்கு பவர் இருக்குல்ல, அவ பவர் அவ வெளில வர வைக்கிறா. இவங்க 2 பேரும் டேரக்டா ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த அட்டாக்ல இவங்க 2 பேருமே தள்ளி போறாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்க சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இவ ஒரு டீமன் ரேசர், கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்கிற மாதிரி நம்ம சின்ன பொண்ணு சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு கண்டிப்பாவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒவ்வொரு அட்டாக்கையும் ஹீரோயின் ஈஸியாவே சமாளிச்சுட்டு நம்ம சின்ன பொண்ணு அட்டாக் பண்ண க்ளோஸ் ஏஜுக்கு வந்துடுறாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்துக்கப்ப அந்த சீனியர் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா உள்ள பூண்டு அந்த நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுறான். ஆனா நம்ம சீனியர் பண்ண வேண்டிய அட்டாக் வந்து நம்ம ஹீரோ மேல பட்டுறது. நம்ம ஹீரோ லைட்டா நல்லா தடுமாறுறோம், ஏன்னா பயங்கரமான அட்டாக் அது. நம்ம ஹீரோவும் திரும்பிட்டு நம்ம சின்ன பொண்ணுகிட்டே நம்ம சீனியர் கிட்டே என்ன மன்னிச்சிருங்க, இப்ப பண்ணிருக்காங்க, இவோ டீமன் ரேசர், இவ என்னோட மேடரா இருக்கா, இவளை நான் அண்டர் கிரவுண்ட் இடத்துல நான் கூட்டு வந்தேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி
சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்ககிட்ட இப்படி நடந்துப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல உண்மையிலேயே நான் மன்னிப்பு கேட்கிற மாதிரி திரும்பி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோட குரல கேட்டதுக்கு அப்புறம் ஃபேங்கான் நீண்டானா இவ்வளவு நாள் என்ன பார்க்க நீ வெள்ளைங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, அதை இப்போ உன்னை பார்க்க வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டா இருமுறான். அதை பண்ணதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணை பக்கத்துல வந்து உன்னை ஓகேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சீனியர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனோட வீடு கொஞ்சம் டேலண்ட்ஃபுல்லான ஆள் தான், ஆனா அவளுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் நீ கொடுத்துருக்க கூட, அவளுக்கு ஒரு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்தாரா இவெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் மூஞ்சி திருப்பிக்கிறான். இவன் அந்த ஜூனியரை அட்டாக் பண்ண வந்தான், அதனால ரிட்டர்ன் அட்டாக் பண்ணதுக்காக வந்தான், அது உன் மேல தெரியாம பட்டுருச்சு என்ன மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி அந்த சீனியர் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இப்பெல்லாம் சொல்லாருங்க, இது தெரியாம நடந்ததானே, இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே புரியுது சீனியருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு நம்ம ஹீரோனை பார்த்து டீமன் மேடா ஒம்புழுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு கோவட்லியோட நின்றுட்டு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க நடந்தது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன், சரி நீங்க என் கூட வாங்க, ரொம்ப நாளா வெளில இருக்கீங்க, உள்ள போய் பேசலாங்கிற மாதிரி சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உங்களை கட்டுக்கார மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனே பின்னாடியே அப்படியே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன பொண்ணோட சீனியரும் ஹீரோ உட்காந்து இருக்காங்க. அப்ப அந்த சீனியர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாட்டில் மாதிரி எடுத்து இந்த இடத்தை எடுத்துக்கோ, உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், இது ஒரு லைஃப் எல்லாம் திருப்பி கொடுத்தா நீ செத்து போயிட்டா, ஆனா உன்னோட கை கால் ஏதாவது உடஞ்சு போடலாம், இதை வச்சு நீ யூஸ் பண்ணி நீ தப்பிச்சுக்கலாம், உன்னோட ரெக்கவரி இது ஈஸியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து டீ மாதிரி ஊட்டிட்டு இருக்க மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அவன் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான், ஏன்னா அவதாரில ரீச் பண்ணவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சாவில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சீனியர் முறைக்கிறாங்க ஹீரோயிங்க பார்த்து. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா டோர்னமெண்ட் வர போகுது, இது இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், இது என்னன்னாலும் எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னா சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா நாங்க எதுவுமே உனக்காக நாங்க பண்ணல, அதனால இதை கொடுத்தேன், அதுவும் இல்லாம என்ன பத்தி நீ கவலைப்படாது, என்னோட பவருக்கு என்னோட போன் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பொண்ணு எல்லாம் கவனிச்சிருக்க அப்புறம் என்னப்பா இப்படியே பேசிட்டு இருக்க, வாங்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி. அப்ப நம்ம சீனியர் தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோ. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்குமா, நம்ம சின்ன பொண்ணு அதை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இவங்களுக்கு கண்டிப்பா இது தேவைப்படாது, ஏன்னா அவங்க பயங்கரமா தாங்க, அதனால நீ தயவு செஞ்சு எடுத்துக்கோ. அப்ப நம்ம சீனியர் கண்ண காட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் தேங்க்யூங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு, இதை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்றா. அதுக்கப்புறம் சின்ன பண்ணி தான் சொல்றேன்னா, நீ பாட்டுக்கு ட்ரைனிங் போயிட்ட, நான் இங்க தனியா இருந்தப்பா, உனக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஜியான் மவுண்டன்ல, தனியா என் கூட ஹேங் அவுட் பண்ணது கூட யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்க்லின் தங்கச்சி கட்டாங்க. அப்ப என்னன்னா, அவங்க அக்கா இருக்க இடத்துல போய் கத்திட்டு இருக்கா, அக்கா வெளில வாங்கக்கா, அவங்களுக்கா நான் எவ்வளவு நாளுக்கா வெயிட் பண்ண, தயவு செஞ்சு வெளில வாங்கக்கா. அப்ப ஃப்ராங்க்லின் அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா போக்கஸ்டே பண்ண இப்பதான் வெளில இருந்து கத்திட்டு இருக்காரு. அப்ப ஃப்ராங்க்லின் தங்கச்சி என்ன சொல்றேன்னா, அக்கா கொஞ்ச நேரமா ரெஸ்ட் எடுங்க, இப்ப பார்த்தா நீங்க ட்ரைனிங்ல இருக்கீங்க, என்ன பத்தி நீங்க யோசிக்க கூட மாட்டேங்கிறீங்க, ஒரு கிளானோட புதிய மெம்பர் நான் தான், அவங்க தங்கச்சி அதுவும் இல்லாம, ஆனா நீங்க என்ன பத்தி கவலையே பட மாட்டீங்க, இப்ப இன்னும் கொஞ்ச நாள் அந்த டோர்னமெண்ட் வர போது அந்த லிஸ்ட்ல பாட்டம்ல இருக்க போறேன்னு நினைக்கிறேன், காரணம் நீங்களா தான் இருப்பீங்க போல இருக்கு, ஏன்னா எனக்கு எட்டு ஹெல்ப்புமே நீங்க பண்ணலையே. அதுக்கப்புறம் நம்ம கிளான்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, நம்ம கிளானுக்கும் செட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமாக்கா, அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டோம், அதாவது நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொன்னோம், ஆனா இந்த இடத்துல நீங்க எந்த ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படினாலும் டாப் ரேங்க்ல வந்துருவேன், அதை நீங்க பாக்கறா போறீங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஃப்ராங்க்லின் கடுப்பா, இவளுக்கு வேற வேலையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் நினைச்சு அப்படியே முன்னாடி ஓடி போறா. அப்ப ஃப்ராங்க்லின் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட என்ன வாட்டி சொல்லிட்டேன், மற்றவங்கள்ட்ட எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ, உன்னோட ஸ்ட்ரென்த்தும் முக்கியம்னா அதே சமயத்துல மற்றவங்கள்ட்ட கொடுக்குற மரியாதையே முக்கியம்னா அது உனக்கு சுத்தமா தெரியல, அதனால தான் நான் உன் மேல கோவமா இருக்கேன், நீ இன்னும் கூட புரிஞ்சுக்கல, நீ எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்தா கூட என்னை பொறுத்தவரையும் நீ ஒரு லூசர் தான், உன்னோட கல்டிவேஷனை இப்படிலாம் மற்றவங்களை பத்தி யோசிச்சுட்டு தான் ஜெயிக்க முடியாது. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஃப்ராங்க்லின் நினைச்சு, நீங்க அந்த ஃபாங்கான நினைச்சுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அவன் என்ன தப்பு பண்ணாம மன்னிச்சிட்டீங்க, அதை நான் பண்ணா மட்டும் ஏன் வர கோவப்படுறீங்க, அதுவும் நான் தப்பே பண்ணல, இங்க இருக்கிற எல்லா டிசம்பிள்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஃப்ராங்க்லின் என்ன சொன்னா, ஃபாங்கனை பத்தி நீ அப்படிலாம் பேசணும் அவசியமே இல்லை, அவன் கண்டிப்பா ஆர்டி டிசபிள் ஆயிடுவான், சீக்கிரமா ப்ரமோஷன் ஆயிடுவான், அதுவும் இல்லாம இப்ப அவதாரியில வேற பிரேக் பண்ணிட்டா, கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஃப்ராங்க்லின் நினைச்சு, அவன் சரியான நியூஸ், இன்னும் 10 வருஷம் சாவ போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஃப்ராங்க்லின் என்ன சொல்றாரா, உனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியவே இல்லை, கல்டிவேஷன்னா என்னங்கிற அர்த்தம் கூட உனக்கு புரியல, ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு இனிமையை பார்த்து அவன் பவர்ஃபுல்லா இருக்கான்னு பயப்படவே கூடாது, அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால சரியான கல்டிவேஷன் பண்ண முடியும், அதுவும் இல்லாம என்ன சொன்னேன், அவன் 10 வருஷம் சாவ போறான்னு சொன்னியா, உனக்கு அந்த சண்டையை பற்றி எதுவுமே தெரியாது, அந்த சண்டை நடக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியும். அப்ப நம்ம ஃப்ராங்க்லின் தங்கச்சி என்ன சொல்றானா, அக்கா அவன் ஆர்டி டிசபிள் ஆக போறான்னு சொல்றீங்க, ஆனா எப்பயுமே அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் என்ன சப்போர்ட் பண்ண
மாட்டீங்களா? நான் டிசபிள் ஆனா நம்ம ஃபேமிலிக்கு பெருமை இல்லையங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கா. அவ ஏதாவது மயக்கம் கீக்கம் பண்ணிட்டானா உங்களை சொல்லுங்கக்கா, அவ என்ன பண்ணா உங்களை? அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் வாயை மூடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் தங்கச்சி, அக்கா நீங்க ஏக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா டிசபிள்ஸ்க்கும் என்ன நம்புறாங்க, ஆனா நீங்க மட்டும் எல்லா தப்பு ஏமால சொல்றீங்க. ஆனா நான் தான் இந்த இடத்துல விக்டிம், அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இதுக்கு தான் ஃபாங்கான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னால நம்ப முடியல. அதுவும் இல்லாம ஃபாக்டர் ஜெயிப்பான் வேற சொல்றீங்களா? உங்களால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவன் சாவனா போறங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அப்படியே முன்னாடி கோச்சிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறா. அப்ப ஃப்ராங்கோயினும் இவளுக்கு என்ன சொன்னாலுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. இவளை நான் என்னதான் பண்ண போறேங்கிற மாதிரி அந்த இடத்துல கவலைப்பட்டு அப்படியே அவங்க நார்மலா ஃபர்ஸ்ட் இருந்தாங்களா, மெடிடேஷன் பண்ணி இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கையை அசைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்டிவேஷன் முக்கியம், அதுக்கு முக்கியமா நண்பர்களும் வேணும். ஆனா அந்த நண்பர்களை நீ உருவாக்கலன்னா உனக்கு என்னதான் சக்தி இருந்தாலும் டேலண்ட் இருந்தாலும் அது எல்லாமே பிரயோஜனமற்றதாகும். இது நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னோட முடிவை நீயே எடுத்துட்ட. என்னால இதுக்கு மேல எந்த ஹெல்ப் உனக்கு பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃப்ராங்க்லின் தங்கச்சியோட சாட்டை அந்த இடத்துல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் கண்டினியூவே வரும். அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.